ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொந்தக்காரங்க பாய் வீட்டு பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு போயிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு வாழ்த்தை சொன்னோம், ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நம்மளும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே பந்திக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பந்தியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு சிறப்பான ஒரு இடத்த ஒதுக்கி தரேன்னு சொன்னார். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஒரு அருமையான இடத்த நம்ம நண்பர் ஒதுக்கி கொடுத்துட்டாரு. சாரி, அவரை நண்பர்னு சொல்லக்கூடாது. நம்ம எல்லா வீடியோவிலையும் நண்பர்னு சொல்லி நண்பர்னே பேர் வருது. இது எங்கள் அண்ணனோட மகளுக்கு கல்யாணம். அண்ணன் எனக்கு ஒரு சூப்பரான இடத்த நமக்கு போட்டார். இலையை போட்டு தண்ணியை வச்சு அப்படியே தண்ணியை தெளிச்சோன்னே எப்பயும் போல் ஸ்வீட்டை வச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு அல்வா. அதுக்கடுத்து 65 வச்சாங்க. 65 நம்ம எடுத்தோடனே டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். 65 எடுத்து கடித்தோம். ஆகா, சூப்பராக முறுமுறுன்னு அருமையாக வந்துடும் 65 டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தம்பி பிரியாணி சரிச்சு விட்டாப்புல. பிரியாணி அப்படியே கறியும் ஜோருமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபுல்லாக கறி நிறையா வச்சாங்க. அது நம்ம அண்ணன் வேறு ஸ்பெஷலாக நம்ம பக்கத்தில் நின்று தம்பிக்கு நல்லா வச்சு விடுன்ட்டாரா. கறியும் ஜோருமாக தான் இருந்துச்சு. நம்ம முதல் ரவுண்டில் வழக்கம்போல் தால்ச்சா ஊற்றாமல் வெறும் பிரியாணி அப்படியே பீஸோடு அடித்தோம். 2வது ரவுண்டு எப்போயுமே தால்ச்சா ஊற்றி சாப்பிட்டா பிரியாணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியும். அதனால் 2வது ரவுண்டு தால்ச்சா ஊற்றி அப்படியே தால்ச்சாவில் பரட்டி நம்ம வழக்கம் போல் தயிர், வெங்காயம், மட்டன் பீஸு எல்லாத்தையும் வச்சு அப்படியே குலாப்ஸாக போட்டு அப்படியே வாய்க்குள்ளே தள்ளினா வேறு லெவல் டேஸ்ட்டு. பாய் வீட்டு பிரியாணி தான். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.